12 ஆண்டுகள் கழித்து நடக்கும் குடமுழக்கு விழாவிற்காக பிரம்மாண்ட ஏற்பாடுகள். திருச்செந்தூரையே அசர வைத்த பாதுகாப்பு வசதிகள். முருகனை தேடி வர்றவங்களுக்காக இப்படி ஒரு ஏற்பாடா? முருகனுடைய அறுபடை வீடுகள்ல 2ஆம் படை வீடா விளங்கக்கூடிய திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவில்ல வர ஜூலை மாதம் 7ஆம் தேதி குடமுழக்கு விழா நடைபெற இருக்கு. 12 ஆண்டுகளுக்கு அப்புறமா இந்த குடமுழக்கு விழா நடக்கிறதால தமிழகம் மட்டும் இல்லாம வெளி மாநிலங்கள்ல இருந்தும் ஏன் வெளிநாடுகள்ல இருந்துமே 10 லட்சத்திற்கும் அதிகமான பல பக்தர்கள் வருவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கப்படுதா. பக்தர்களுடைய வசதிக்காக கோவில் நிர்வாகம் சார்பில் பல்வேறு ஏற்பாடுகள் செய்யப்பட்டு வருது. அது மட்டும் இல்லாம பக்தர்கள் வாகனங்களை நிறுத்திட்டு மெயின் ரோடுக்கு போகாம அப்படியே திருச்செந்தூர் கடல்ல சங்கமிக்கக்கூடிய வாய்க்கால கடந்து செல்ற வகையில கிட்டத்தட்ட 6 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டுல அங்க மரப்பாலம் அமைக்கும் பணிதான் தீவிரமா நடந்துகிட்டு வருது. 10 அடி அகலம் கொண்ட இந்த மரப்பாலம் 275 அடி நீளத்துல ரொம்பவும் தரமா அமைக்கப்பட்டு வருதாமா. அது மட்டும் இல்லாம குடிநீர், கழிப்பிட வசதி மற்றும் பாதுகாப்பு வசதிகளையுமே ஏற்படுத்தி தரப்படும் அப்படின்னு தெரிவிக்கப்பட்டிருக்கு. வீரபாண்டியப்பட்டினம் வழியா ஜே நகருக்கு பக்தர்கள் வரக்கூடிய வாகனங்கள் சிரமம் இல்லாம வரத்துக்காக பாதைகளை ஜேசிபி மூலமா சரி பார்த்துட்டு வரதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கு. இந்த காட்சிகள் சமூக வலைதளங்கள்ல வைரலா பரவிட்டு இருக்கு. செய்தி தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க. மேலும் செய்திகளுக்கு பிஹைண்ட் ஃபாலோ பண்ணிக்கோங்க.